இந்த நவமியில என்னென்ன வேலைலாம் செஞ்சாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னா, இந்த நவமி திதியில செங்கல் சூளைக்கு நெருப்பு இட சூப்பரா அந்த செங்கல் சூளை வெந்து நல்லபடியா நம்ம கைக்கு வந்து. ரெண்டாவது, ஆயுதங்கள் செய்யணுமா, தாராளமாக ஆயுதங்கள் செய்யலாம். மூன்றாவது, காவல் தெய்வ வழிபாடு செய்யலாமா அப்படின்னா, ஊர்ல காவல் தெய்வங்கள் அப்படின்னு இருக்கும், அந்த காவல் தெய்வங்களுக்கு வழிபாடு செய்யலாம். நான்காவது, எல்லை தெய்வங்களுக்கு வழிபாடு பண்ணலாம். ஊரை காக்கக்கூடிய எல்லை அம்மன் அப்படின்னு இருப்பாங்க, எல்லை தெய்வங்கள் இருப்பாங்க. அந்த எல்லை தெய்வங்களை வழிபட ரொம்ப அற்புதமான பலன் கொடுக்கும். ஐந்தாவது, தீயவற்றை ஒழிக்க ரொம்ப நன்மை தரும். அதனால தீயவற்றை ஒழிக்கணும், வெளியில இருக்கக்கூடிய தீயவற்றை கிடையாது, நமக்குள்ள சில தீயவற்றை ஒழிக்க வேண்டும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலருக்கு வந்து குடிப்பழக்கம் இருக்கும். குடிப்பழக்கத்தை நாளைக்கு விட்டீங்கன்னா அப்படியே குடிப்பழக்கம் சுத்தமா அதோட நின்றும். குடிப்பழக்கத்தை ஒழிக்கலாம். சிலருக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தால் அதை ஒழிக்கலாம். பாக்கு வான் பராக்கெல்லாம் போடுறவங்க அதை ஒழிக்கலாம். அப்ப தன்னிடம் இருக்கக்கூடிய இன்னும் சில தீய பழக்க வழக்கங்கள்லாம், சில தீய பழக்கங்களை ஒழிப்பதற்கு நவமி திதி ரொம்ப நல்லது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்களை நவமி திதியில் பயன்படுத்தலாம். மற்றபடி இந்த திதியும் நல்ல திதியே, திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம். அந்தந்த திதிக்கு உண்டான செயல்களை பண்ணும்போது அதில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும்.